இப்போ அடுத்த மன்னன் போகணும் இல்லையா? இப்போ குழந்தை இல்லைன்ன உடனே அவெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறா, சீக்கிரமாக யானைக்கு மாலையை கொடுத்து அது யாருக்கு மாலையை அணிவிக்கிறதோ அவர் தான் இங்கே அரசனாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். ஊர் மக்கள் பூரா கவலமாக சாத்தை வச்சு நோட்டுக்கு வந்துட்டான். ஏன் எனக்கு மாலையை போடு, எனக்கு மாலையை போடு, நான் தான் ராஜா. இருக்கும் இருக்காதா என்ன? ரேஷன் கடைக்கு போனாலே அந்த பொங்கல் இனாம் தரா இல்லையா, அதில் இது கொடுப்பான் கரும்பு. அந்த கீத்து நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வா, சொத்தையாக வாங்கிட்டு வந்துடாத. கரும்பு இன்னைக்கு நமக்கு சுகர் இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அந்த ஒரு கரும்பை கூட விட மாட்டோம் நம்ம இல்லையா? கரும்பை கூட விடாமல் நல்லதாக போகணும்னு கேட்போம். அவெல்லாம் என்ன பண்ணி நிற்கிறான் ரோட்டில் வந்து கவலமாக சாயத்தை வச்சுட்டு எனக்கு போடு நிற்கிறான். இதையெல்லாம் குறித்து சிந்திக்காதவர் யார்? நம் மூர்த்தியார். அவர் என்ன பண்ணார்? காத்தால குளிச்சார், அனுஷ்டானங்களை கடைபிடித்தார், நேராக கிளம்பி கோயிலுக்கு போனார். சொக்கநாதன் வாசல் நிற்கிறார், இறைவா என்னை காப்பாற்றுப்பான்னு. இவர் கண்ணை மூடி திறக்கும் போது யானை வந்து மாலையை போட்டுது.